ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யுவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ளவுஸு நான் இன்றைக்கி தைச்ச ப்ளவுஸு. இது நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து இந்த ஷோல்டர் அளவு இருக்குது, இந்த நெக்கு லென்த் இருக்குது. இந்த நெக்கு லென்த்து வர வர நமக்கு இந்த ஷோல்ட்ரு மார்க் வந்து வேரியேஷன் வரும். இது வந்து நம்ம பேசிக்காக தெரிஞ்சு ப்ளவுஸு தைக்கும்போது நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கிறக்கூடிய விஷயம். இந்த நெக்கு லென்த் இறங்கும்போது இந்த ஷோல்டர் அளவு நம்ம எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்குள்ள கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே பென்சிலால் நோட் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் இதாயிரும், அதனால் நான் பென்சிலில் நோட் பண்ணியிருக்கிறேன். இதை நான் உங்களுக்கு தெளிவாக அந்த க்ரீன் பெனில் வந்து உங்களுக்கு நோட் பண்ணி காட்டுறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா ப்ளவுஸுக்குள்ளே ஷோல்ட்ரு நெக்கு பார்ட்டு, இதுக்குள்ளே டீட்டெயில் நான் சொல்கிறேன். இப்போ ஷோல்டர் அளவு இவங்களுக்கு 16 இருக்குது, செஸ்ட்டு 36, ஆம் ஹோல் 16 இருக்குது. இப்போ இந்த ஆம் ஹோல் அளவு வந்து 16க்குள்ளே அவங்களுக்கு பாதி 8னா 8க்குள்ளே வரணும். இந்த ஷோல்டர் அளவு அப்போ நெக்கு இந்த லென்த்தை பொறுத்து தான் இந்த ஷோல்டர் அளவு எல்லாமே நமக்கு மாறும். அப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ப்ளவுஸுக்குள்ளே ஷோல்டர் மார்க்கு நம்ம பண்ணிக்கலாம். ஷோல்டர் மார்க்கு பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து சைடில் நம்ம ஃபோல்டிங் லைனு, ப்ளவுஸுக்குள்ளே ஃபோல்டிங் லைன் இது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம 2 இன்ச்சு நெக்கு லென்த்து வைக்க போகிறோம் ஒரு கஸ்டமருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு ஷோல்ட்ரு வந்து இப்போ 16னா 16ல் ஒரு அரை இன்ச்சு கம்மி பண்ணி 16னா 8 வரும். 8ல் ஒரு அரை இன்ச்சு கம்மி பண்ணால் 7.5 வரும். அப்போ இந்த அளவு ஸ்டார்டிங்லேருந்து நமக்கு வருது. அதுக்கப்புறமா இந்த 2 இன்ச்சை அப்படியே ட்ராப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா 3 இன்ச்சுக்கு நெக்கு லென்த்து ஒரு கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த 3 இன்ச்சுக்கு நம்ம ஷோல்டர் அளவு எப்படி வைக்கணும், அதில் இப்போ நம்ம 7.5 வச்சோம்னா அதுலேருந்து 1/4 இன்ச்சு கம்மியாக 7.25 வைக்கணும். 3 இன்ச்சு ஷோல்டருக்கு வச்சு இந்த ஆம் ஹோல் லென்த்தை போடணும். இது ஃபஸ்ட்டு 2 இன்ச்சுக்குள்ள லென்த்து. அப்போ நமக்கு இதில் என்னன்னா, ஷோல்டர் அளவு கூடும்போது ஆம் ஹோல் லென்த்து ரொம்ப இறங்கி வரும். இங்கே ஷோல்டர் அளவு குறையும் போது ஆம் ஹோல் லென்த்து வந்து கம்மியாகி 1/4 இன்ச்சு கம்மியாகி வரும். அதேமாதிரி இப்போ 4 இன்ச்சுக்கு பார்க்க போகிறோம். 4 இன்ச்சுக்கு அதோட 1/4 இன்ச்சு, அப்போ 7.25ங்கிறது 7 இன்ச்சு. 7 இன்ச்சு வச்சு இந்த ஷோல்டர் லைனை மார்க் பண்ணணும். ஷோல்டர் லைன் ப்ளஸ் ஆம் ஹோல் லைன் மார்க் பண்ணணும். செஸ்ட் அளவு உங்களுக்கு 36 இங்கே நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்குறோம். இது பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறமா 5 இன்ச்சு லென்த்து கஸ்டமர் கேட்குறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும், 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி 6.25 வைக்கணும். அப்போது இந்த ஆம் ஹோல் லென்த்து இங்கே கூடி வருது. உயரம் வந்து இங்கே ஆம் ஹோல் லென்த்துக்குள்ள உயரம் வந்து கம்மியாக வருது.
அப்போ நமக்கு இந்த ஆம்ஹோல் லைனு 36 கிட்ட கரெக்டாக கிடச்சிரும். அடுத்து வந்து 6 இன்ச்சு நெக்கு லென்த்து கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒரு 1/4 இன்ச்சு கூட 5 இன்ச்சுக்கு வச்சதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு குறைச்சி கம்மியாக வச்சு ஆம்ஹோல் வித்து வரைகிறோம். இதில் வந்து 6.75ங்கிறது 6.5 வரும் நெக்கு ஷோல்ட்ரு மார்க்கு. அதுக்கடுத்து வந்து 7 இன்ச்சு கேட்குறாங்க லென்த்து. அப்படின்னா அதிலிருந்தும் 1/4 இன்ச்சு 6 இன்ச்சுக்கு வச்சதுலேருந்தும் நம்ம 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி 6.25 வைக்கிறோம். அடுத்து வந்து 8 இன்ச்சு கஸ்டமர் கேட்குறாங்க. அப்படின்னா 8 இன்ச்சுக்கு 6.25லேருந்து 1/4 இன்ச்சு கம்மி பண்ணால் 6 இன்ச்சு வரும். அதுக்கடுத்து 9 இன்ச்சு கஸ்டமர் கேட்குறாங்க. 9 இன்ச்சு கேட்குறாங்க. அவங்களுக்கு நம்ம எப்படி வைக்கணும்? 6லேருந்து 1/4 இன்ச்சு கம்மி பண்ணுன்னா 5.25. அப்போ அதுக்குள்ளே ஆம்ஹோல் லைனை போடுறோம். வித்து லென்த்து போட்டாச்சு. அதுக்கடுத்து 10 இன்ச்சு கேட்குறாங்க. அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு 5.25லேருந்து 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி 5.5 வைக்கிறோம். வச்சு நம்ம இந்த நெக்கு ஆம்ஹோல் லென்த்தும் வித்தும் போடுறோம். இப்போ இந்த ஆம்ஹோல் வித்து லென்த் எல்லாம் பார்க்கும்போது இந்த 36 கிட்ட கரெக்டாக வந்துடும். அப்போ நம்ம லூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை நம்ம டீட்டெயில் கிளாஸில் பார்க்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ஒவ்வொன்றுக்குமே இப்படி ஆம்ஹோல் லைனு சென்டர் டாட் வச்சு இப்படி பண்ணணும். ஒவ்வொன்றுக்கும் ஆம்ஹோல் வளைவு இந்த மாதிரி தான் ட்ரா பண்ணணும். இது வந்து பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறக்கூடிய விஷயம். நீங்கள் வந்து டைம் இருக்கும் போதெல்லாம் இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்கள். அப்போ உங்களுக்கு இது புரியும். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.